Hi guys, welcome to my channel. Today நம்ம பார்க்க போகிறது லவ்லி ஆல்கன் அப்படிங்கிற பிஎல் மேங்கா தான். ஸோ போன மேங்காவோட எண்டிங்லேயே ஒரு பொண்ணு வந்து நம்ம லீ கிட்ட பேசியிருப்பா, நீ நல்லா இருக்கியான்னுட்டு. நான் நல்லா இருக்கேன். அவன் ஃப்ரெண்ட் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறான் நக்கலா. யார் இது அப்படின்னுட்டு அவன் ஃப்ரெண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்குறான். இந்த பொண்ணு தான் காலைல உன் டெஸ்கில் வந்து கிஃப்ட் வச்சா, அந்த கிஃப்ட்டை கூட நான் உன் பேக்லேயே வச்சுருக்கேன் அப்படின்னுட்டு ஃப்ரெண்ட் சொல்கிறான். நான் வந்து காலையில் உன்னை பார்க்குறதுக்காக கிளாஸ்க்கு போனேன், ஆனால் நீ அங்கே இல்லை. உனக்காக ஒன்று வச்சுருந்தேன் அந்த பெஞ்சில், உனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் பேச, இது எல்லாத்தையுமே கீழேருந்து சாங் பார்த்துட்ருக்கான். கொஞ்சம் கோவத்தோடய பார்த்துட்ருக்கான். ஏன்னா அவன் ஃபேஸில் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. இவன் அந்த கிஃப்ட் எடுத்து கொடுக்குறான். நான் சின்ன பையனாக இருக்கும்போதே எங்கள் வீட்டில் சொல்லி வளர்த்துருக்காங்க, யாராச்சும் காரணமே இல்லாமல் கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. எக்ஸ்பெஷலாக ஒரு கேர்ள் வந்து உனக்கு கிஃப்ட் கொடுத்தானா அதை வந்து நீ வாங்கக்கூடாது. அப்படி நான் வாங்கிட்டேன் அப்படின்னா அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு வந்து நான் வந்து எஸ் சொன்ன மாதிரி ஆயிரும். அவங்கள நான் வந்து இன்னும் மோட்டிவேட் பண்ண மாதிரி ஆகும். அதனால எனக்கு இந்த கிஃப்ட் வேணாம், சாரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுக்குறான். ஆனால் அப்படின்னுட்டு அந்த பொண்ணு வந்து தயங்குறா வாங்குறதுக்கு. இந்த கிஃப்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கு, நீ வந்து ரொம்ப யோசிச்சு திங்க் பண்ணி டைம் எடுத்துக்கிட்டு தான் இந்த கிஃப்ட் வந்து வாங்கியிருப்ப. உன்னோட ஹேண்ட் ரைட்டிங்கும் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கு, அதனால இந்த பென் வந்து என்னை விட உனக்கு தான் நல்லா சூட் ஆகும் அப்படின்ட்டு இவன் ரொம்ப ஸ்வீட்டாக வந்து அந்த கிஃப்டை வந்து ரிஜெக்ட் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி ஸ்வீட்டாக ஒருத்தங்க நம்மக்கிட்ட பேசினா யார் தான் அட்மீர் ஆக மாட்டா. அந்த பொண்ணு வந்து இன்னும் ஹார்டாக வந்து அவனுக்காக விழுறா. அவன் மேலே லவ் தான் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ கொஞ்சம் சேட் ஆகுறா. உனக்கு யாராச்சும் பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்த மீனிங்கில் கேட்குறா. நீயும் வந்து கொஞ்சம் ஷாக் ஆகுறா. பிடிக்கும் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் மோஸ்ட்டாக பிடிக்கும் அப்படின்னா நம்ம சாங் ஃபேஸ் தான் உனக்கு ஞாபகம் வருது. பட் நீ சொல்கிற மாதிரி அந்த மாதிரி அப்படின்னா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லீ வந்து யோசிச்சுட்டு சொல்கிறான். இந்த வயசில் டேட் பண்ணவும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம வந்து காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட கிரேட் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆனாலும் வீட்டில் இருந்து பேரண்ட்ஸை கூப்பிட்டுருவாங்க, அதனால லவ்லாம் வேண்டாம், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ரியலாவா அப்படின்ட்டு அந்த பொண்ணும் கேட்குறா. நான் வந்து பொய்லாம் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி இவன் ப்ராமிஸ் பண்ணுறான் அந்த 3 விரல் வச்சு. இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே சாங் வந்து கீழே இருந்து கேட்டுட்டு தான் இருக்கான், ஒரு மரத்தில் சாஞ்சிக்கிட்டு. ரொம்ப வெயில் அடிக்கல, கீழே வெண்டிங் மிஷின் இருக்குது, நான் உங்கள் 2 பேருக்கும் ட்ரிங்க்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி 3 பேரும் கீழே வந்துட்டு இருக்காங்க. அப்போது வந்து லீயோட ஃப்ரெண்ட் வந்து கீழே சாங் இருக்கிறத பார்த்துட்டு கீழே பாரு அப்படின்னு சொல்கிறான். இவனும் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். சாங்கை பார்த்தோன்னே இவனுக்கு ஹாப்பி ஆயிடுது. கீ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஆனால் சாங் வந்து அங்கேருந்து போகிற மாதிரி இருக்குது. ஹே எங்கே போகிற, வெயிட் பண்ண அப்படின்னு கத்துறான். ஃபஸ்ட்டு கீழே போயிட்டு உங்கள் 2 பேருக்கும் ட்ரிங்க்ஸ் வாங்கி வைக்க, அந்த ட்ரிங்க்ஸ் வந்து வெண்டிங் மிஷினில் தான் இருக்கும், நீங்கள் 2 பேரும் உங்களுக்கு என்ன ட்ரிங்க் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுன்னு ஓடிடுறான். ஓடிட்டு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வரான். எதுக்காக நீ இப்போ ஓடி வந்தா அப்படின்ட்டு சாங் கேட்க, நான் ஓடி வரல அப்படின்னா நீ போயிருவியோன்னு பயப்பட்டேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நான் இக்னோர் பண்ணிருவியோ அப்படிங்கிற பயமும் இருக்குது. என்னால் தான் இன்னைக்கு வந்து நம்மளோட ப்ராமிஸ் வந்து பிரேக் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அவனோட ஸ்பீச்சும் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியே என் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியா அப்படின்ட்டு சாங் கிட்ட கேட்க, இல்லை நான் இப்போ தான் வந்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ நான் நல்லா இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் மெடிசன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதான் பார்த்தாலே தெரியுதே அப்படிங்கிற மாதிரி சாங் வந்து கொஞ்சம் சராஸ்டிக்காக பேசுகிறான். இவனுக்கு என்ன சொல்லனே தெரில, அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணனே தெரியல. நீ மட்டும் அங்கே இல்லை அப்படின்னா நான் வந்து அங்கேயே மயங்கி விழுந்திருப்பேன். இன்னைக்கு வந்து 2 டைம் என்னை காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சைக்கிளில் ஏறுறான். என்னோட சைக்கிள் வந்து முன்னாடி என்ட்ரன்ஸில் இருக்குது, அதனால் அது வரை நான் ட்ராப் பண்ணுறியா, இப்போ நான் உன் சைக்கிளில் ஏறிக்கிறேன், ட்ராப் பண்ணுறியான்னு கூட கேட்கல, உன் சைக்கிளில் ஏறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறான். நமக்கும் சில ஸ்பெஷல் பர்சன்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும், அவங்கக்கிட்ட மட்டும் தான் இந்த மாதிரி உரிமை எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி அவன் வந்து உரிமை எடுத்துக்கிறான். சாங்க்கும் என்ன சொல்லணும்னு தெரில, அங்கேருந்து இவனும் பெடல் பண்ணிட்டு போகிறான். அப்படி போய்கிட்டு இருக்கும்போதே சாங் வந்து யூஸ்வலாக ரொம்ப பேச மாட்டான், ஆனால் அவனோட மூட் ஸ்விங்ஸ்லாம் எனக்கு தெரியும், எப்போ எந்த மாதிரி இருப்பான்னுட்டு. இப்போ அவன் ஹாப்பியாக இல்லை அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியும், என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் திங்க் பண்ணுறான். அதுக்குள்ளே இந்த சீன் வந்து இங்கே கட் ஆகுது. உங்களுக்கு நான் எப்படி ரிவ்யூ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.